தீவிரமடைந்த ஹூட் புயல் இன்று மேலும் வலுப்பெற்று அதிதீவிரமடைகிறது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இந்த மாத இறுதிக்குள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அந்தமான் அருகே உருவாகியுள்ள புயலுக்கு ஹூட் புயல் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த புயல் விசாகப்பட்டினத்திற்கு கிழக்கு தென்கிழக்கில் 750 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. அதுபோல கோபால்பூருக்கு தென்கிழக்கிலும் 750 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. தீவிரம் அடைந்துள்ள இந்த புயல் மேலும் வலுப்பெற்று அடுத்த 24 மணி நேரத்தில் அதிதீவிரமடைகிறது. புயல் 12ஆம் தேதி மதியம் கரையை கடக்கும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது 12ஆம் தேதி காலையிலேயே விசாகப்பட்டினம் அருகே கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் சேதம் அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயல் எச்சரிக்கையை அடுத்து ஒடிசாவில் பாரடீன், கோலாப்பூர் ஆகிய துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஒடிசாவில் 16 மாவட்டங்களுக்கு புயல் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அவசர நிலையை எதிர்கொள்ள பேரிடர் மீட்பு படையினரும் தீயணைப்பு துறையினரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். ஆந்திராவிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஹூட் புயலால் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் இருக்காது என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.